கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. சங்கீதம் 63:1 சொல்லுகிறார். 63:1 கூட வாசிங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. வறண்டதான நிலம், ஆனாலும் வனாந்தரத்தில் இருக்கிறார். அந்த சங்கீதம் இயற்றப்பட்ட காலத்தில், பாடின காலத்தில் தாவீதினுடைய சூழ்நிலை நன்றாக இல்லை, அவனுடைய சூழ்நிலை மோசமாயிருந்துச்சு. ஆனாலும் அதிகாலமே தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை என்ன செய்வேன், தேடுவேன். அதனால ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவரை நல்ல கருத்தா தேடணும். ஸ்பர்ஜன் என்கிறவர் சொல்லுகிறார், பிரேயர் அதாவது தேவனை தேடுவதில் ஜெபம், வேத வாசிப்பு, தியானம், வர்ஷிப்பு, ஸ்தோத்திரம், பைபிள் எல்லாமே அடங்கினது தான். ஸ்பர்ஜன் சொல்லுகிறார், prayer should be the key of the day and lock of the night. ஜெபம் என்பது அதிகாலையினுடைய திறவுகோலாகவும், மாலை நேரத்தினுடைய நம்ம வீட்டை காலையில் திறக்கிறோம், நம்ம வீட்டு வேலைகள்லாம் செய்ய போவதற்கு வீட்டை திறக்கிறோம், சாயங்காலத்தை நம்ம தூங்குவதற்கு முன்பாக வீட்டை என்ன செய்கிறோம், லாக் பண்ணுறோம். அதுபோல பிரேயர் நமக்கு ஸ்தோத்திர திறவுகோலாகவும் இருக்கணும், லாக்காகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதிகாலையில் தேடும் அனுபவம். இரண்டாவது ஒரு வசனத்தை வாசியுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம், எரேமியா 29:13 வாசிங்க. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், you shall find me when you seek me with all your heart. உங்க முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்கள் என்றால், தேடுகையில் என்னை கண்டுபிடிப்பீர்கள், நான் உங்களுக்கு காணப்படுவேன், நான் உங்களுக்கு காணப்படுவேன். ஆண்டவர் எப்படி தெரியுமா, முழு இருதயத்தோட. whatever you do for Christ, you must do it willingly or wholeheartedly. நான் அடிக்கடி சொல்வேன், உங்க வீட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் வந்து விட்டால், நீங்கள் உங்கள் வீட்டில் போடக்கூடிய சாதாரண ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய டீயை போல போட்டு கொடுப்பீங்களா, அல்லது ஸ்தோத்திரம் முழு கவனம் எடுத்து அதை சிறப்பாக போடும்படிக்கு செய்வீர்கள்? அப்படி யாரும் வரப்போது கிடையாது. உங்க வீட்டு தேடி வந்து விட்டார் பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ உங்க வீட்டுக்கு அதிகாலையில் வந்து விட்டால், அவருக்கு சேவை செய்ய, அவருக்கு ஒரு டீ கொடுக்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால், நீங்க அன்றைக்கு கொடுக்கக்கூடிய டீ எப்படியா இருக்கக்கூடும்? சாதாரண உங்க கணவனாருக்கு உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பதை போல் கொடுப்பீர்களா? அதை விட சிறந்ததாய் கொடுக்க முற்படுவீர்களா? உங்க முழு கவனத்தையும் செலுத்தினால்தான் எந்த வேலையும் சிறப்பாக செய்ய முடியும். அறகுறையான மனதோடு செய்யக்கூடிய எதுவும் சிறப்பாக அமைவதில்லை. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை ஒரு கிராமத்திலே ஒரு காஸ்பல் மீட்டிங் நடத்தினோம். அழைக்கப்பட்ட விருந்தினருக்கு காலையில் என்ன செய்யணும்? காலையில் உபவாசமா? காலையில் சிற்றுண்டி கொடுக்க வேண்டும். ஆகினாலே அங்கே இருந்த ஒருவருக்கு
மாவாட்டி காலையில் இட்லி கொடுப்பதற்காக அந்த வேலையை கொடுத்தார்கள். ஆனால் அதற்கு அவசரமாக ஏதோ போக வேண்டும் என்ற ஆத்திரம், அந்த வேலையை செய்வதற்கு அதுக்கு விருப்பம் இல்லை. இப்பொழுது போலுள்ள நல்ல சிறப்பான லைட் வெளிச்சங்கள் அந்த நாட்களில் கிடையாது. இந்த கிராம பகுதியிலே கரண்ட் அந்த வீட்டில் இருந்துச்சு என்னமே ஞாபகம் இல்லை. கரண்ட் இருந்தாலும் லைட் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக எரியும். அதுக்குள்ளே தான் அந்த வேலை நடந்தது. மிக்சி கிடையாது, கிரைண்டரில் ஆட்டவில்லை, கையில் போட்டு தான் செய்யணும், ஆட்டணும். அல்லேலூயா. ஆட்டினார்கள். காலையிலே இட்லி சுட போனால் அது எல்லாம் ஆட்டு மாத்திரம் சுவரடிக்கு. அல்லேலூயா. அந்த மாவை எல்லோ கலரில் இருக்கு. அதை சாப்பிட்ட எடுத்து வாயில் வைக்க முடியாது. கல் மண் எல்லாம் இருக்கு. ஏனென்றால் அந்த ஆட்டு உரல்ல ஆடு மாடெல்லாம் ஆட்டுக்குட்டிகள்லாம் அசுத்தம் பண்ணக்கூடிய இடம். அதை கழுவி நீட்டாக சுத்தம் பண்ணி செய்யலை. எதனால செய்ய முடியாதனால அல்ல, செய்ய திராணி உண்டு, செய்ய முடியும். ஆனால் அறகுறையான மனதோடு செய்தார்கள். செய்யக்கூடியதை சிறப்பாக செய்யவில்லை, முழு கவனத்தையும் செலுத்தவில்லை. வேகமாக செய்யணும், சீக்கிரம் போகணும், அதுக்குள்ள என்ன எண்ணத்திலே அப்படி செய்தது தெரியாது. ஆனால் காலையிலே அதை சமைக்க சென்ற போது எல்லோ கலர் இருந்தது, சுமல் மோசமாக இருந்துச்சு, பயன்படுத்த முடியவில்லை. அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு அப்படி ஆண்டவரை தேடுற விஷயத்தில் முழு கவனத்தோட முழு மனதோட என்ன செய்யணும், செய்யணும். அல்லேலூயா. உபாகமத்திலே ஆண்டவர் இவ்விதமாய் சொல்லுகிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் போது நீ தேடும் போது அவரை கண்டடைவாய். ஆண்டவர் சொல்றாரு மோசேயின் மூலம், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் தேடுகையில் அவரை நீ கண்டடைவாய். ஆண்டவரை தேடுவதற்கு முழு இருதயம் முழு ஆத்துமாவோட தேட வேண்டும். அல்லேலூயா. ஆஃப் மைண்டோடு அல்ல, குவார்டர் மைண்டோடு அல்ல, ஃபுல் மைண்டோடு என்ன செய்யணும், என்ன செய்ய சொல்லுங்க, தேடணும். யாக்கோபுக்கு ஒரு நெருக்கம் வந்தபோது அவன் கர்த்தரை தேடின விதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்ட போது வாழ்வா சாவா, நாளைக்கு உயிரோடு இருப்போமா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அந்த ஹோல் நைட் அவன் தூங்கவே இல்லை. கர்த்தரை அவன் நோக்கி கூப்பிட்டு ஆண்டவரை தேடின விதம் அற்புதமானது. தேவனை தேடின அவனுக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அவனுடைய சூழ்நிலை மாறினது. அல்லேலூயா. நாம் கர்த்தரை அதிகாலையில் தேடணும், கருத்தா முழு மனதோட என்ன செய்யணும், தேடணும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.